இந்த உலகத்திலேயே தோற்கிறதுன்றது என்ன தெரியுமா? களத்தை விட்டு நீங்குவதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா நாம் தோற்கவில்லை என்ற அர்த்தம். நெவர் குவிட், நெவர் கிவ் அப். கடைசி வினாடிங்க, கடைசி வினாடி மேல கை வச்சுட்டாங்க துச்சாதன புடிச்சு இழுக்கிற அந்த நேரத்தில் கிருஷ்ணான வந்தானா இல்லையா? கடைசி வினாடிங்க, நெருப்புல குதிங்கிறாங்க. நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது. இங்க தலையை வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க இசாக். ஆபிரகாம் போயிட்டார், தலையை வெட்டுறதுக்கு போயிட்டார். வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானே ஆடு வந்துச்சு. கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசி வினாடி வரைக்கும் there is a chance. never give up, never give up. இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும். சொல்லித்தாருங்கள், சுயமரியாதையுடன் இருப்பு. யாராவது பார்த்தியா, பிடிச்சிருக்குதா, உனக்கு அந்த மாதிரி வளரணுமா, பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, ஸ்டெப் பண்ணு, பிளான் பண்ணு, போ, ஜெயிச்சு காட்டு. இந்த குழந்தைகளை இனிமேல் நடிக்காத, விளையாடாத அப்படின்னு திட்டாதீங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் பல தடவை சொல்லிட்டேன், குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள், டேய் என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்த்துக்க வேணான்ப்பா, நீ மாட்டு படிச்சு நல்ல ஆளா வந்து பொழைச்சு போனா போதும்னு. அவன் அதை நம்புறாங்க. அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான். இன்னிலிருந்து டைலாக் மாத்திருங்க, டேய் இத பர்றா, என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன். நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீ தான் இருக்க வேண்டும்ன்ற பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க. நீ பாட்டுக்கு போயிடுறான். தவறே செய்யாதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா? யாரும் இல்லை. ஆனால் எப்படி ஜெயிக்கிறார்கள்? தவறு செய்து ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஒரே தவறை திரும்ப செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். ஹூவரிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் நான் சைக்காலஜியில். இப்போ ஒருத்தர் இருக்கிறான், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு, முக்கியமாக பெண்கள், முக்கியமாக இளைஞர்கள், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் சைக்காலஜி படித்தவன். ஒருத்தன் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா. ஒருத்தன் இருக்கிறான், பி ஒருத்தன் இருக்கிறான், இல்லை ஒருத்தி இருக்கிறா, பி ஒருத்தி இருக்கிறா, யார் வேணாலும் நினச்சிக்கோ. ஏன் மேக்சிமம் ஒருத்தன் பி ஒருத்தின்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஒருத்தன் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா, பியை ஏமாத்திட்டான். ஹூவரிங் அப்படின்னு இந்த கொட்டேஷன், இந்த விஷயத்துக்கு ஹூவரிங்ன்றது பேரு, வேர்ட் காயின். அது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ பியை ஏமாத்திட்டான். இப்போ யார் ஷேம்? ஷேம்ஃபுல் மேன் யாரு? வெரி குட், ஏமாத்திட்டான். மறுபடியும் இந்த பி அந்த கிட்ட மறுபடியும் ஏமாந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப யார் ஷேம்? வெரி குட், தேர் யூ ஆர். ஒன்று பார்த்தோமா, சரியில்லை என்று தெரிகிறதா, அந்த வினாடியில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என் குழந்தைகளை. அதற்குன்னு ஒரு நேரம், அதற்குன்னு ஒரு காலம். நீங்க சமாளிச்சுக்கலாம்னா தவளை மாதிரி கொதிநிலை வருகின்ற பொழுது எகிரி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் செத்து போக வேண்டி இருக்கும். Just do understand this concept. நான் சொல்றேன், இப்போ ஒரு வெட்டுக்கிளி இருந்தது. இப்போ நான் ஒரு சொல்லிட்டேன், விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியுமா? விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கான சித்தாந்தத்தை நான் தருகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள். ஒருபோதும் நெகட்டிவ் விஷயங்களை சொல்லாது. கண்டியுங்கள். கண்டிப்பிலே தண்டனை இருக்கக்கூடாது. தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் மிகவும் உட்கார்ந்து யோசித்து அதன் முன் பின்கான விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த தண்டனையை கொடுங்கள். ஓஷோதான் சொல்லுவான், பல்லார்னு அடிக்கிறோம் குழந்தைய, அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிடுறோம், வாடா, என்ன தப்பு செஞ்சேன் தானே, அப்பா அடித்தேன், வா போலாம், உள்ள பைக் சாவி இருக்கு எடுத்துட்டு வா.
அவன் பைக் சாவி எடுத்துட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா? வேணாம். சரிப்பா. உள்ள வருதா இல்லையா? கூட அம்மாக்கள் அடிச்சிருக்கோம். ஏய் இங்க வா, நான் ஓடி வருதா இல்லையா? ஓஷோ சொல்கிறான், தவறு செய்யும் குழந்தைகளை பெரியோர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறார். குழந்தைகளை நேசியுங்கள், பெண்களை நேசியுங்கள், ஆண்களை நேசியுங்கள். நேசம் தவிர்த்து வேற என்ன தந்து விட முடியும்? பாருங்க, வெட்டுக்கிளி ஒன்று இருந்துச்சு. அது அந்த கதையை சொல்லிடுறேன். நம்ம 40-45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கதை. அது என்ன கதைனா, உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை. கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில் ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலையை சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலையை சாப்பிடும். இதான் வேலை. உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல். நான் தியானித்து பேசுகின்றவள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன். பாருங்க, அந்த கிராஸ் ஹாப்பர் வாசிக்கிட்டே இருக்குதா, மழை காலம் வந்துருச்சு. பறக்க முடியல, நடக்க தான் முடியுது. பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. கரெக்டாக சொல்கிறேன்னா பாப்பா? கதையை கரெக்டாக சொல்கிறேன்னா? அந்த எறும்பு கிட்ட போய் அது கேட்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்தில் உழைக்காம, சேமிக்கிற காலத்தில் சேமிக்காம, கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன், ஆனால் ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்ருவேன். அந்த 9 அரிசியில் மழை காலத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குறேன். நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போறேன், டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி வரிசையோட நின்று எறும்புகளோட நின்று அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும், நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்லை, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. நேரா எறும்பு கிட்ட போச்சு. என் டோன்லயே கேட்டுச்சு, ஏய் என் கிட்டாரை மரியாதையா கொடு, இனிமேல் உன்னோடெல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையா என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில அடிச்சுக்கிட்டு, செத்து போற எனக்கு என்ன, இனிமேல் சோறுன்னு வந்து நின்று செருப்புல தான் அடி, நான் வரமாட்டேன், செத்தாலும் சாவனை தவிர வாசலுக்கு வர மாட்டேன், என் கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கிட்டு இவ்வளோ வேகமா பேசிருச்சு, ஆனால் பசிக்குமே, மேலே போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரம்யமா இருக்கு. போய் பறக்குது, ஒரு இலை சாப்பிடுது, மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிக்குது, தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்குது. என்னடா பண்ண போறோம் நம்ம, மழை வந்தா என்ன பண்றது, மறுபடியும் இவங்கிட்ட போய் நிக்க முடியாது, என்ன பண்றது. எறும்பு போயிட்டு இருக்கா, சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திருச்சு. மியூசிக் நிறுத்திருச்சு, ஸ்லோவா போகுது. மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்டா போகுது, மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவா போகுது. ஓ இதானா ரகசியம். நேரா கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியா கூப்பிட்டுச்சு. என்ன, நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ அதை கேட்குறியா? சூப்பரா வாசிக்கிற. நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பு என்ன வழியே தெரியாம 10 அரிசிக்கு 15 அரிசி நான் வந்து சம்பாதிச்சிடுறேன். உனக்காகவே நான் வாசிக்கிறேன், இந்த 15 அரிசியிலேருந்து ஒரு அரிசி தர்றியா? தரேனே. தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. இருக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
எது மிக ஆழமா, உங்கள் ஆன்மா எதை மிக ஆழமாக தேடுகிறதோ என் தோழமைகளே, அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அது உங்களை வாழ வைக்கும். கோமா மனசு இருக்கும்போது சொல்லிட்டேன், மனசுல ஒன்றும் இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கோமா இருந்தாங்கன்னா மனசுல என்ன இருக்கோ அதான் வரும். ஆமாங்க, மனசுல ஒன்றும் இல்லைலாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது பேசுறல்ல நீ, அப்ப உள்ள இல்லாமலா பேசுற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஏதேனும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். என் தகப்பனார் சொன்னது, மனிதனை கடந்து போகாதே, எந்த மனிதனை சந்தித்தாலும் நீ கற்றுக்கொண்டு கடந்து போ. ஆமா, ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எழுதுனாங்க சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல இருக்கிற அளவுக்கு நாம் அழகும் கிடையாது, ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு நம்ம அசிங்கமும் கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் யாராவது ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா, ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ முகத்தை சரி பண்ணிக்கிறோம், ஏன் ஒரு கேமரா இருக்கன உடனே சரி பண்ணிக்கிறோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே, 24 மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதற்கு பேர் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு. உள்ளம் பெரும் கோவிலுங்க இது. இதுல தீய எண்ணங்களை போட்டுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓஷோ சொல்கிறான், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. யாருடைய விசுவாசம், யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்துராத. எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை, எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க. வெளியில வாசல்ல பிச்சைக்காரன் இருக்கிறானா, அவனுக்கு பிச்சை போடு, பிரசாதத்தை போடாத, அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத, அதுக்கு பசிக்கு சோறு அதை போடலாம், பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே. இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய். பைபிள் ஒரு வார்த்தையை சொல்கிறது, தகப்பன்மார்களை பார்த்து சொல்கிறது. மகன் இருக்கிறானா உங்கள் வீட்டில், பிரம்பு எடுக்காதவன் மகனை பகைப்பான். கண்டிப்பு தேவை. இங்க நிறுத்துறேன். உடனே வீட்டில் போய் குச்சி எடுத்துடலாமா? குச்சி வேலை செய்யுமா? குச்சி வேலை செய்யாது. எப்ப வேலை செய்ய தெரியுமா? என் தகப்பன் திருட மாட்டான், என் தகப்பன் பொய் சொல்ல மாட்டான், என் தகப்பன் என் தாயை தவிர வேறு யாரோடும் அந்த உறவை வைத்துக் கொள்ள மாட்டான், என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் பெற மாட்டான், என் தகப்பன் எனக்கு ஹீரோ என்று சொல்லக்கூடிய ஆற்றலை எந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் தருகிறானோ அவன் கையிலே பிரம்பு எடுத்தால் மகன் நட்பாவான், பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். குர்ஆனிலே ஒரு சொல் இருக்கிறது, அதுவும் ஆண்களுக்கானதுதான். சில பேர் சொல்வாங்க, என் பொண்டாட்டியை திருத்தவே முடியறது இல்லைங்க, நானும் திருந்துவா திருந்துவா திருந்துவான்னு பார்க்குறேன், அவ திருந்துறாளே இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவள் உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து விடுவாய், அவள் அல்ல நீ. ஏனென்றால் அது உன் விலா எலும்பு, விலா எலும்பு கொஞ்சம் வளைவாத்தான் இருக்கும். எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் இருக்கும். யாரையும் எந்த காலத்திலும் மாற்றிட முடியாதுங்க. மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர்களாக முடிவு செய்யாமல் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மாற்ற முடியாது.